தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. உங்களுக்கு தாங்க 9ல் குரு வருது, அதாங்க சிறப்பு. 9ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். சாதாரண உச்சம் அல்ல, வீரபாண்டிய உச்சம். 9ல் குரு உச்சம் பெற்றிருக்கிறார். 5ஆம் பார்வையாக முதல்ல உங்களை தாங்க பார்க்குறார். டிசம்பர் மாதம் உங்க உடம்பை தான் பார்க்குறார். டிசம்பர் 21 வரைக்கும். அப்புறமா குரு பகவான் ஒரே ரொமான்ஸ் தான். காதல் ஆசை யாரை விட்டதோ தனநானா. 7க்குடைய சுக்கிரன் உடம்புல உட்காந்துருக்காரு. ஒரே லவ்ஸ் தான். மறைந்திருந்தும் நல்லது செய்யறது குரு மட்டும்தான். குரு 8ல் மறைந்தும் 7ஆம் பார்வையாக இத்தனை பேரையும் பார்த்துருக்காங்க. என்ன ஆகுது? 8ல் மறைந்து இத்தனை பேர் பார்க்கும்போது சகல விதமான சௌபாகியங்களும் கிடைக்கும். குரு பகவான் இத்தனை பேரையும் பார்க்கும்போது தொழிலில் டாப்பர் நான் தான்டா, இனிமேல் வந்து நின்று தர்பாரு, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு. 4ஆம் இடத்து ராகுவும் ஒன்றுதான். நாகப்பாம்பு குத்துக்குள்ள கையை ஓடுறதும் ஒன்றுதான். காரணம் என்னவென்றால் பெயர் கெடும். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி 5ஆம் இடத்தை பார்க்கிறார். குழந்தை கொடுக்க போறாருங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கென்று ஒரு ஜோதிடர் இருக்கிறார் என்றால் அந்த உலகத்திலேயே அது நான் மட்டும்தான். நீங்கள் வேறு யார்கிட்டையும் ஜாதகம் பார்க்கக்கூடாது, எங்கிட்ட மட்டும்தான் ஜாதகம் பார்க்கணும். இது என்னுடைய அன்பு கட்டளை. விருச்சிக ராசிக்காரர்கள் எங்கிருந்தாலும் அவர்களை தேடி சென்று நல்லது சொல்வது என் பணி. காரணம்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. உங்களுக்கு தாங்க 9ல் குரு வருது, அதாங்க சிறப்பு. 9ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். சாதாரண உச்சம் அல்ல, வீரபாண்டிய உச்சம். உங்களுக்கு 9ஆம் இடத்துல, ஏன்னா 9ல் குரு வந்தாலே என்ன ஆகும்? 9 கோளும் ஒன்றாய் சேர தான் விருச்சிக ராசிக்கு வர வேண்டும். அந்த மாதிரி தான் 9 பிளானட்டும் நீங்கள் சொல்கிறது கேட்கும். காமெடியாக சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். 9ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்றால் என்ன ஆகும்? சகல எதை செய்தாலும் வெற்றி நடக்கும். எனக்கு எப்படி குருஜி வெற்றி நடக்கும்? எப்போ பார்த்தாலும் தோல்வியை தான் சந்திச்சுட்ருக்கேன். பிஸ்னஸில் லாஸு, பணமே இல்லை, வீட்டில் நிம்மதி இல்லை. 9ல் குரு உச்சம் பெற்றிருக்கிறார். 5ஆம் பார்வையாக முதல்ல உங்களை தாங்க பார்க்குறார். டிசம்பர் மாதம் உங்கள் உடம்பை தான் பார்க்குறார். டிசம்பர் 21 வரைக்கும். அப்புறமா குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு மறைஞ்சு விடுவார். ஓகே, இருக்கிற வரைக்கும் இந்த மடையை ரொம்ப நேரம் எடுத்து வைக்க முடியுமா? எப்படி நின்று போய்ட்டு நமக்கு தெரியும். பேரை வரைக்கும் ஆட்டம் போட்டுப்போம். அந்த மாதிரி தான் 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போதே சாக்லேட் அள்ளி தரார். தேங்க்யூ குரு பகவான், தேங்க்யூ என்று சொல்லி கடன் அடங்க, ஜுவல்ஸை மீட்டுங்க, கடன் அடங்க, எல்லாத்தையும் பண்ணுங்க. 9 கிரகங்களும் உச்சமாக இருக்கும் ஒருவன் இந்த 21 தேதிக்குள்ளே என்ன வேணால் செய்யலாம். அந்த மாதிரி தான் 9ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது யார் என்ன சொல்கிறது? வா எல்லாம் லைனாக வா, வரிசையாக வா. யாரெல்லாம் இருக்கீங்க? ஐயா இந்த 10 கூடையவன் தொழில்காரகனுங்க, ஐயா கூப்பிட்டு உட்கார வையே. ரைட்டு. ஐயா இந்த 7 கூடையவன் சுக்கரனுங்க, அதான் குடும்பம் மகிழ்ச்சி வாழ்க்கை, உட்கார வை, ராசியில் உட்கார வை. நெக்ஸ்ட்டு ராசிநாதன் செவ்வாய்ங்கய்யா, உட்கார வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஐயா நெக்ஸ்ட்டு நீங்கள் யாரை போட்டாலும் ஓகேங்கய்யா. இந்த சும்மா அந்த சூரியன் அவனை தூக்கி போடுங்க. எல்லாரையும் இன்றைக்கி எல்லாம் வந்துட்டீங்களாப்பா? எல்லாம் வந்தாச்சு. குரு பகவான் அப்படி பார்க்குறாரு. இந்தா ஆல் பிளஸ்டு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு அடுத்த வேலையை பாருங்கள். கடவுளின் உத்தரவு, குரு பகவானின் உத்தரவு. அப்போ தொழில் டெவலப் ஆக போகுது. அதே நேரத்தில் ராசிநாதன் உடம்ப ஹெல்த் ரெடியாக போகுது. உங்கள் வீட்டுக்கு தான் இத்தனை பேர் வராங்க. யார் விருச்சிகத்துக்கு? இப்போ நான் சொன்ன 4 பேரும் உங்கள் வீட்டுக்கு தான் வராங்க. அப்போ உங்கள் வீடுங்கிறது என்ன? விருச்சிகத்துக்கு இத்தனை பேர் வரும்போது என்ன ஆகும்னா என்னெல்லாம் கெட்டதோ அது எல்லா உடம்புல இருக்கும்போது ஒரே லவ்ஸ் தான், ஒரே ரொமான்ஸ் தான். காதல் ஆசை யாரை விட்டதோ தனநானா. 7க்குடைய சுக்கிரன் உடம்புல உட்காந்துருக்காரு. ஒரே லவ்ஸ் தான். எங்கே குருஜி லவ் பண்ணுறது? இஎம்ஐ எதுவும் பேசக்கூடாது. குரு பகவான் பார்த்தாச்சு. இஎம்ஐ என்னங்க? இஎம்ஐ ஓவரால் லோன் க்ளோஸுங்க. குரு பகவான் கொடுத்துட்றாரு. ஒரு மனுஷன் போய் சொல்லலாம், ஆனால் இவ்வளோ சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தெளிவாக என் காதில் கேட்குது. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இதை விட ஒரு பெரிய ஓமானம் என்பது எதுவும் இல்லை. காரணம் என்னவென்றால் ஜோதிட சாஸ்திரத்திலே மிக உயர்ந்த விஷயமாக சொல்லப்படுவது என்னவென்றால் 9ஆம் இடத்து குருதான். இதுக்கு வேற மாற்றுக்கிறதே கிடையாது. அப்போது
அவர் போய் உங்கள் உடம்பை பார்க்கும்போது உடம்புல இருக்க வியாதியெல்லாம் சரியாக போயிடுது. தங்கமாக வாங்க, தங்கம் வாங்க, தங்கம் அந்த மாதிரி சொல்கிறாங்களே, தங்கம் வாங்க விருச்சிக ராசிக்கு வாங்க. அந்த மாதிரி உடம்பு ஃபுல்லாக குரு பார்த்துடுறார். பொன்னார் மேனியன் இடந்த தங்கத்தை மீட்டுறீங்க. வேறு என்ன வேணும் உங்களுக்கு வாழ்க்கையில்? வேறு என்ன வேணும் சொல்லுங்கள், எல்லாம் கிடைக்க போகுது. அடுத்ததாக 2ஆம் இடத்துல யார் இருக்கார்? 2ஆம் இடத்துல மிஸ்டர் செவ்வாய், மிஸ்டர் சூரியன் எல்லோரும் 2ஆம் இடத்துக்கு போகிறாங்க ஆஃப்டர் 21st. அப்பயும் குரு பார்வைப்படுது. இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா, இதே 4 பேர் அப்படியே ஷிஃப்ட் ஆகி தனுசுக்கு போய் உட்கார்றாங்க. உங்களுடைய 8ஆம் இடத்து குரு அதை பார்க்குறார். மறைந்திருந்தும் நல்லது செய்கிறது குரு மட்டும்தான். குரு 8இல் மறைந்தும் 7ஆம் பார்வையாக இத்தனை பேரையும் பார்த்துடுறாரு. அப்போ என்ன ஆகுது? 8இல் மறைந்து இத்தனை பேர் பார்க்கும் பொழுது சகல விதமான சௌபாகியங்களும் கிடைக்கிறது. 8ஆம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் பார்வையாக இவங்களெல்லாம் பார்க்கும்போது சகல விதமான சௌபாகியங்களும் கிடைக்கிறது. வாழ்க்கையில் எந்த குறையும் கிடையாது. யூ ஆர் பிளஸ்டு. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடந்துடும். எதையெல்லாம் நீங்கள் பிரச்சனை நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சரியாயிடும். குரு பகவான் இத்தனை பேரையும் பார்க்கும்போது தொழிலில் டாப்பர் நான் தான்டா, இனிமேல் வந்து நின்று தர்பார், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு தொழிலில் டாப்பர். ஏன்னா 10ஆம் இடத்து குரு பகவான் சூரியனை குரு பார்க்கிறார். தொழில் பிச்சுக்கிட்டு போகுது ஆஃப்டர் 21st. எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. புகையில் என் வாழ்க்கை அந்த மாதிரி தான் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. ஆனால் 4ஆம் இடத்து குரு பகவான் ராகு பகவான் இவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை பண்ணுவார்னு எனக்கு தெரியவே இல்லை. நான் தொழிலை ஃபோக்கஸ் பண்ணேன், பணத்தை ஃபோக்கஸ் பண்ணேன், கடனை ஃபோக்கஸ் பண்ணேன். ஆனால் 4ஆம் இடத்து ராகு பகவான் என்ன பண்ணிட்டார்? தேவையில்லாத அவப்பெயரை உண்டாக்கி விட்டார். நண்பர்களே, 4ஆம் இடத்து ராகுவும் ஒன்று தான், நாகப்பாம்பு புத்துக்குள்ளே கையை ஓடுறதும் ஒன்று தான். காரணம் என்னவென்றால் பெயர் கெடும், பெயர் கெடும். தேவையில்லாத நபர்களால் நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் நைட்டெல்லாம் ஆன்லைன்லேயே இருக்க, உங்கள் கணவரே கேட்பார், உங்கள் மனைவியே கேட்பாங்க. தேவையில்லாமல் பேரை கெடுத்துக்காதீங்க, உங்கள் பேரை கெடுத்துக்காதீங்க. பெயர் ரொம்ப முக்கியம். 4ஆம் இடத்து ராகு உங்கள் நற்பெயரை கெடுப்பார், கெடுத்து தீர்வார். இது அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு. ஸோ அப்போ எதிர்பாலினத்தவரிடம் பழகவே கூடாது. ஆண்களாக இருந்தால் வணக்கம், பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு ஒரு வணக்கம், ஐயா விடுங்கய்யா, நான் ஏதோ ஒரு ஓரமாக உட்காந்து பொழைச்சிட்டு இருக்கேன், எனக்கு இந்த பேரெலாம் வாங்கி கொடுத்து விட்றாதீங்க, என் மானமே போயிடும். ஜாக்கிரதையாக இருங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஜாக்கிரதையாக இருங்க. விருச்சிகராசிக்காரர்களுக்கு எதை வேணால் இழந்துடலாம் சார். இங்கே பாருங்க, சொல்லலாம், நான் நீ பண்ணதெல்லாம் மன்னிச்சிட்டேன், இனிமேல் மறந்துடுறேன், நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம், இனிமேல் இந்த தப்பை எல்லாத்தையும் மறந்துடுறேன், மன்னிச்சிடலாம் எல்லாம் சொல்லலாம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மன்னிக்கலாம் ஆனால் மறக்க முடியாது. அதான் உண்மை. இந்த இயற்கையின் தீயினால் சுட்ட பொன் உள்ள ஆறும் ஆறாதே நாவினால் சுட்ட விடுனா. ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு சம்பவம் ஒரு தம்பி உங்களை ஒரு ப்ராப்ளம் பண்ணிட்டார், அதை நீங்கள் மன்னிச்சிடலாம் ஆனால் மறக்கலாம் முடியாது. இந்த மாதிரி 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்து உங்கள் பெயர் ஒன்ஸ் கெட்டு போச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து மன்னிச்சிடலாம். எல்லாரும் உங்கள் வீட்டு பிள்ளையார் நினச்சி என்னை மன்னிச்சு விட்ருங்க, எனக்கும் கமலாக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, ரைட்டு ஓகே, மன்னிச்சிடலாம் ஆனால் மறக்க முடியாது. நீ இப்படி SMS அனுப்பிச்சவன் தானே, அம்மா என்ன அனுப்பிட்டேன், ஒரு மிஸ் யூன்னு அனுப்பிச்சேன், அது ஒரு தப்பா, மிஸ் யூன்னு மட்டுமா அனுப்பிச்சேன். அப்போ என்னென்ன சந்தேகம் வருது பாருங்கள். இந்த விருச்சிகராசிக்காரர்கள் 4ஆம் இடத்து ராகுவால் பாதிக்கப்படுவார்கள். 5ஆம் இடத்திலே சனி வருகிறார், குரு பார்வை அவர் மேலே 21 வரைக்கும் படுகிறது. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி 5ஆம் இடத்தை பார்க்கிறார். குழந்தை கொடுக்க போகிறாருங்க, IVF பண்ண போகிறீங்க, IUI பண்ண போகிறீங்க, சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஆசீர்வாதம் பண்ண போகிறார். சனி பகவான் தருகின்ற பலன் பாருங்கள். இந்த சொத்து உங்களுக்கு தான், உங்கள் அப்பா வழி சொத்தாக இருக்கட்டும், அம்மா வழி சொத்தாக இருக்கட்டும், அது என்ன ஒரு சொத்து. ஆனால் சொத்து சேர்க்க போகிறீங்க. விருச்சிகராசிக்காரர்கள் சகல விதமான சௌபாகியங்களும் அனுபவிக்க போகிறீங்க. பட் வேலை மேலே இருக்கணும். என்னோடய பாலிசியை புரிஞ்சுக்கோங்க, ஒன்று வேலை மேலே இருக்கணும், இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும், அவ்வளோதான். அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. கீழே போயிட்டுருக்க 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். IBC கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட என் கூட பேசலாம். உலகத்திலேயே ரொம்ப ஈஸியான வேலை என்ன சொல்லுங்கள், என் கூட பேசுகிறது தான். அதனால் உடனே ஃபோன் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி.
அசல் தேன் அசந்தேன். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.